இந்த காற்று இந்த புவியில பல அடுக்குகளாக இருக்கின்றது. இதை வளிமண்டலம் என்று சொல்வார்கள். அட்மாஸ்பியர் என்று சொல்லப்படுகிறது ஆங்கிலத்தில். இப்போது நீங்கள் இந்த அட்மாஸ்பியரை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. அட்மாஸ்பியர் என்று சொல்வது தரையிலிருந்து ஏறக்குறைய 700 கிலோமீட்டர் வரைக்கும் அட்மாஸ்பியர் தான் வளிமண்டலம். இந்த வளிமண்டலம் பல அடுக்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று கீழே 15 கிலோமீட்டர் அவங்க ட்ரோபோஸ்பியர் என்று சொல்லுவாங்க. இந்த ட்ரோபோஸ்பியரில் தான் காற்று இருக்கிறது. ஏகப்பட்ட காற்று இந்த ட்ரோபோஸ்பியர் 15 கிலோமீட்டர் தான். இதில் தான் உங்களுக்கு 21% ஆக்சிஜன், 73% நைட்ரஜன், மீதி 1% கார்பன் டை ஆக்சைடு என்று சொல்வார்கள். ஸோ 21% வளி காற்று ஆக்சிஜன், 73% நைட்ரஜன் வெடிய காற்று என்று சொல்லுவார்கள். சரியா? 1% கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இதுதான் நிரப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஆக்சிஜனை வச்சு தான் நம்ம உயிர்கள், முக்கியமாக அனிமல்ஸ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த கார்பன் டை ஆக்சைடை வைத்து அது ஏறக்குறைய தாவரங்கள் யூஸ் செய்யுது. அதாவது ஃபோட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை செய்வதற்காக அது யூஸ் செய்யுது. வெடிய காற்று நைட்ரஜன் நான் உங்களுக்கு சொன்ன 73% இருக்குதுன்னு நான் சொன்னேன். அப்போது 3 மடங்கு ஆக்சிஜனை விட ஜாஸ்தி இருக்கு. அப்போ விஷயம் இருக்குது அதில். ஏதோ ஒன்று நம்ம படைப்பாளி ரொம்ப அருமையாக படைச்சிருக்கார். அதாவது 73% நைட்ரஜன் இருக்குதுன்னு சொன்னால் அந்த நைட்ரஜனை நம்பி தாவரங்கள் இருக்கின்றன.